இந்த உலகத்துல நான் எதையாவது சாதிக்கிறதுக்கு முன்னாடி சாக மாட்டேன். அதனால என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மந்திரத்தையும் நான் பயன்படுத்த போறேன். என்ன முட்டாள்னு நினைச்சியா? மீட்டியாரிக் லீப். பரவாயில்லையே. Earthen Rampart. இரு. Whirlwind. இடமாற்றும் மந்திரம். ஒழிச்சு போயிடு. Gravitation. என்னது இது? என்னால அசைவே முடியல. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் இப்பவே இவளை கட்டுப்படுத்தி ஆகணும். நான் பயன்படுத்த ஏதாவது மந்திரம் இருக்கா? அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அடிபணியறதா? இது இலக்கை அடிபணிய வைக்கிறது. அவர்கள் எண்ணங்கள் செயல்களை கட்டுப்படுத்த முடியும். அது வேண்டாம். வேற ஏதாவது இருந்தா சொல்லு. கிராவிட்டி குறைப்பு. இலக்கு மந்திரத்தை பயன்படுத்துகிறது. விளைவுகள் மறுக்கப்பட்டன. அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அதை பயன்படுத்த மாட்டேன். இடமாற்றும் மந்திரம். இலக்கு மந்திரத்தை பயன்படுத்துகிறது. விளைவுகள் மறுக்கப்பட்டன. அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அது நடக்காது. மெட்டியோரிக் லீப். இலக்கு மந்திரத்தை பயன்படுத்துகிறது. விளைவுகள் மறுக்கப்பட்டன. அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. முடியாது. நான் அதை பயன்படுத்த மாட்டேன். இப்பதான் நான் ஒரு புது உலகத்துக்கு வந்திருக்கேன். இங்க இப்படி ஒரு கேவலத்தை நான் செய்ய மாட்டேன். என்னோட மந்திரம். நான் சரணடைஞ்சிடுறேன். உன் கூட போராடுறதுக்கு எனக்கு மந்திர சக்தி போதல. போராட முடியாதவனுக்கு வாழ தகுதி இல்ல. அதனால என்ன கொன்னிடு. நான் உன்னை கொல்ல போறதில்ல. முதல்ல எனக்கு இந்த சண்டை போடுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்னது? ஆனா நான் ஒரு டீமன். மனிதர்களாகிய உங்க மேல போர் தொடுக்கிற டீமன் வாரியர். ஆனா நீ என்ன உயிரோட விட்டுடுறேன்னு சொல்ற. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த ஹியூமன் டீமன் இதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது. பலவீனமா இருக்கிற ஒருத்தவங்களை நான் என்னைக்கும் கொல்ல மாட்டேன். நான் இப்படித்தான். நீ வெகுளியா இருக்க. நீ நீ எப்படி இந்த உருவத்துக்கு வந்த? பீஸ்டா இருந்தனா ஹியூமன் ஆயிருக்க. நீ நீ மனிதர்களோட சண்டை போட மாட்டேன்னா நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா அடுத்த தடவை மாறுறப்ப ஆடையோட உருமாறு. இப்போ உனக்கு போட்டுக்க துணி வேணுமே. ஆமா, இந்த அடிபாகம் இல்லாத பையில துணி இருக்கணுமே. இவ என்ன பண்றா? மந்திர குறைபாட்டினால் இலக்கு தூக்க நிலைக்கு சென்று விட்டது. ரொம்ப நல்லது. அப்போ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இதுல விதவிதமான மந்திரங்கள் இருக்கே. டெலிபோர்டேஷன் மந்திரத்தை இந்த பொடியை பயன்படுத்துறானா? இவன் போய் சொல்றான். இவன்லாம் அதை பண்ண வாய்ப்பே கிடையாது. எதனால என்கிட்ட இவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு? நான் மந்திரத்தை எதிர்த்து போராடினேன். ஆனாலும் என்னால எதுவுமே செய்ய முடியலையே. இவ்வளவு நாளா நான் இவங்க பலவீனமானவங்கன்னு நினைச்சேன். என்னோட மந்திரங்கள் எல்லாம் திரும்பவும் முழுமையா வந்துருச்சு. ஃபென்ரிஸ் எழுந்துட்டியா? இப்போ உனக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன். நான் தூங்கும் போது எனக்காக நீ ஹீல் பண்ற மந்திரத்தை பயன்படுத்தின தானே? அப்போ நல்லா வேலை செஞ்சிருக்கு. ஒருவேளை இதுவே வேற யாராவது இருந்தா என்னை கொன்னு தோலை உரிச்சிருப்பாங்க. எனவே ஃபென்ரிஸ் ஆகிய நான் மனிதர்களுடன் இனி சண்டையிட மாட்டேன் என்று உறுதி அளிக்கிறேன். உண்மையாவா ஃபென்ரிஸ்? உண்மைதான். உங்ககிட்ட அசாத்தியமான சக்தி இருக்கிறதுனால உங்களை நான் எஜமானரா ஏத்துக்கிறேன். இந்த நன்றி கடனை தீர்க்க என்னோட வாழ்க்கையவே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. நீ ஏன் இவ்வளவு தூரம்லாம் யோசிக்கிற?
எஜமானரே, ஃபென்ரிஸ், என்ன அப்படி கூப்பிடாத. இனிமே நான் உங்களோட அடிமை. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை தான் கேட்பேன். மறக்காம தயவு செஞ்சு என்ன உங்க அடிமையா இருக்க விடுங்க. நீ எனக்கு அடிமையாலாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஒருத்தவங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. நீ இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? என் மனசு மாறாது. ஒரு தடவை சொன்னா என் பேச்ச கேள. இதுக்கு நீங்க ஒத்துக்கல, நான் இறந்து போயிடுவேன். ஓ, சரி சரி, எனக்கு புரியுது. நீ என் கூடயே இருக்கலாமா? இப்படி எல்லாம் பண்ணாத. அப்ப சரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்ல. வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கேன். வேற உலகத்துல இருந்தா? இங்க ஒரு மாவீரனா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனா என்கிட்ட ஒரு திறமையும் இல்லை. அவங்களால என்னை என் உலகத்துக்கும் அனுப்ப முடியல. இப்ப வேற வழி இல்லாம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஷேப் ஷிஃப்ட். என்னது இது? நான் உண்மையிலேயே பார்க்க இப்படிதான் இருப்பேன். கோட்டையில இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு என் உருவத்தை மாத்தி வச்சிருக்கேன். அடுத்து எங்க போறது, என்ன பண்றது, எதுவுமே புரியாம உட்கார்ந்துருக்கேன். இப்போ நீ என் கூட இருந்தீன்னா அது உனக்கு தான் பிரச்சனையா போய் முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆ? லூபன்ஸ் தனியா தான் வாழுவோம். எங்களோட விதிமுறையின்படி எங்க எஜமானர் சொல்றதை தான் நாங்க கேட்டு நடந்துக்கணும். நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் எப்பவும் உண்மையா இருப்பேன். என் வாழ்நாள் முழுக்க நான் உங்க கூடவே தான் இருப்பேன். அதனால என்ன உங்க கூட இருக்க விடுங்க எஜமானரே. ஒரு பிரச்சனையும் வராது. யோசிச்சுதான் சொல்றியா? ஆமா. ஓ, ஏய், எஜமானரே. எம்மா, விடு, நிறுத்து நிறுத்து. ஆமாம், இவ்வுலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மாவீரா? 2 ராணுவங்களை தாக்க நாங்கள் எங்கள் படைகளை அனுப்பினோம். அவர்களை அழிக்க அனுமதித்தீர்களா? என்ன நடந்தது என்று கூற அரசராகிய நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் இந்த பணியை செய்ய நீங்கள் அனுப்பிய வீரர்கள் என்ன கிழித்தார்கள் என்று நான் கூறுவேன். அவர்கள் ஒரு சாதாரண மாய மிருகத்தைக் கண்டே நடுங்கி விட்டார்கள். நான் அதை எதிர்கொள்ளும் முன்பே பாவம் அழிந்து விட்டார்கள். நீங்கள் அனுப்பிய வீரர்களில் பலரை காப்பாற்ற என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் நான் செய்தேன். நீங்கள் கூறுவதை பார்த்தால் சிப்பாய்கள் மீது பழி சுமத்துவது போல் இருக்கிறது. ஆம், உண்மை. மீதமுள்ள வீரர்களை காப்பாற்றிக் கொண்டு வந்ததற்கு நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். போர்க்களத்தில் இந்த வீரன் எப்படி நடந்து கொண்டான்? அரசே, மாவீரனாக இருந்தாலும் ராணுவத்தின் பின்னால் இருந்தார். எஞ்சியவர்கள் உயிருக்கு போராடும் போது அவர் ஓடிவிட்டார். பொறுப்புகள் அனைத்தையும் மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு அனைவரிடமும் அனாவசியமாக கத்திக் கொண்டிருந்தார். நம் ஆட்களில் பலர் அந்த மாவீரன் மீது அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டனர். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. கடந்த 1 மாதமாக நானும் பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஆனாலும் ஏன் எனது திறமைகள் இன்னும் மேம்படவில்லை? இது இப்படியே நீடித்தால் மனிதர்கள் அல்லது மாய மிருகங்களிடம் சிக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்ட திறமைகளை கையில் வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட மிருகங்களையும் நான் எதிர்கொள்ள மாட்டேன். என்னாச்சு மாவீரரே? சூயா, ரொம்ப நேரம் காத்திருந்தியா? இல்ல இல்ல, உங்களுக்காக காத்திருப்பது என் முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும் என் மாவீரரே. நல்ல வேளை வந்தாய். என்னுடன் வா. கோட்டை பணத்தில் நாம் இருவரும் ஆடம்பரத்தை அனுபவிப்போம். சரி போலாம்.